பிக் பாஸ் சீசன் 9ல ஒன் ஆஃப் த ஃபைனல்ஸா இருந்து வெளில வந்தவங்க தான் அரோரா. இந்த நிலையில பிக் பாஸ் அந்த அரோராவுக்கு எவ்வளோ சம்பளம் பேசப்பட்டிருக்கு? அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்பட்டு, 105 நாட்களுக்கு எவ்வளோ சம்பளம் மொத்தமா வாங்கியிருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான தகவல் வெளிய வந்திருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல அரோரா ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட்டா கருதப்பட்டவங்க. ஆரம்பத்துல அதாவது முதல் ஒரு 5 வாரம் அரோராவும், துஷாரும் இருந்த இடமே தெரியல. ஒரு வீக்கெண்ட் எபிசோட்லயும் விஜய் சேதுபதி அவர்கள் அரோராவ பயங்கரமா கலாய்ச்சிருப்பாரு. உள்ள ஏசிலாம் ஓகேவா? சாப்பாடுலாம் கரெக்ட்டா டைமுக்கு வருதா? தூங்குறதுலாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்ல நீங்க மக்களுக்கு என்ன பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க ஏதோ டூருக்கு வந்த மாரி தான் உட்கார்ந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாரு. சரியா ஒரு 45, 50 நாட்களுக்கு பிறகு தான் அரோரா, கமருதீன் அப்புறம் பார்வதி இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு கேம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலருந்து தான் அரோரா தனித்துவமா தெரிய ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒரு இடத்துல இவங்க கமருதீன் அப்புறம் பார்வதிய வச்சு விளையாண்ட ஒரு கேமுக்காக இவங்களுக்கு மக்கள் மேல ஒரு சப்போர்ட் அதிகமாயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தால இவங்க நாமினேட் ஆகக்கூடிய பல வாரங்கள் இவங்க காப்பாத்தவும் பட்டிருக்காங்க. பத்தாததுக்கு இவங்களோட லக்கா இல்ல இவங்களோட ஹார்ட் ஒர்க்கான்னு தெரியல. டிக்கெட் டூ ஃபினாலே வின் பண்ணி ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டா முதல் ஆளா அடியெடுத்து வச்சிருக்காங்க. இது மூலியமா டே 1ல இருந்து இவங்க எலிமினேட் ஆகக்கூடிய கடைசி நாள் ஃபினாலே வரைக்கும் 105 நாட்கள் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பை இவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. இந்த 105 நாட்களும் ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள போறாங்கன்னா, அவங்களுக்கு டெய்லி பேசிக்ஸ்ல ஒரு சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டு, அதுக்கான அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணிட்டு தான் உள்ள போவாங்களாம். அப்படி இவங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 12,000 சம்பளமா பேசப்பட்டு, அந்த ஒரு அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. டே 1ல இருந்து டே 105 வரைக்கும் கிட்டத்தட்ட 105 நாட்கள் இந்த வீட்டுக்குள்ள இருந்ததுக்காக, சரியா ரூ. 12,60,000 இவங்களுக்கு மொத்த சம்பளமா கிடைச்சிருக்குது. இந்த மொத்த சம்பளம் அப்படியே அவங்க கைக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வாய்ப்பில்ல. அதுல சில டிடக்ஷன் அதாவது சில பிடித்தம் போக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் அவங்களுக்கு போகும். ரூ. 12,00,000ல ஒரு ரூ. 3,00,000 அவங்க டாக்ஸா பிடிச்சா கூட, மீதி இருக்கக்கூடிய ரூ. 9,00,000 சாலிடா அவங்க கைக்கு போகும். பத்தாததுக்கு இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய இந்த 105 நாட்கள்ல எக்கச்சக்கமான ஸ்பான்சர் டாஸ்க் விளையாண்டுருக்காங்க. எக்கச்சக்கமான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் தோராயமா ஒரு ரூ. 1,00,000 நம்ம போட்டுக்கிட்டோம்னா, எப்படி பார்த்தாலும் இவங்களோட பிடித்தம், மத்த விஷயங்கள், இதர செலவுகள் இது எல்லாம் போக ரூ. 10,00,000 அவங்க கையில சாலிடா நிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. 105 நாட்கள் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. இதுக்கு இவ்ளோ தொகையா? ஒரு 3 மாசம் உள்ள போய் தங்கிட்டு வந்ததுக்கு இவ்ளோ தொகையா? அப்படின்னு நீங்க ஆச்சரியமா பார்க்கலாம். சொல்லப்போனா இந்த ரூ. 12,000 அப்படிங்கிறது ஒரு பேசிக் சேலரி தான். உள்ள போயிருக்கக்கூடிய பாரு, கமருதீன், கானா வினோத், அதே மாதிரி திவ்யா இந்த மாரி கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் அவங்களோட ஃபேம் அப்புறம் பாப்புலாரிட்டிய பொறுத்து சம்பளம் அதிகமாகுமாம். அதிகபட்சம் இந்த சீசன்ல திவ்யா 20,000 30,000 வரைக்கும் சம்பளமா வாங்கியிருக்காங்களாம். அவங்கள கம்பேர் பண்ணும்போது அரோராவோட அந்த டெய்லி பேசிஸ் சம்பளம் அப்படிங்கிறது கம்மி தான். எப்படி பார்த்தாலும் இந்த ரூ. 10,00,000 சம்பளம் அப்படிங்கிறது இந்த 3 மாசத்துல அரோராவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.